ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்தே நான் சின்னதாக என்ன வேலை பண்ணேன் அப்படின்றது தான் கார்த்திகை தீபம் விலாகாக எடுத்திருக்கேன். நான் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு சாமி பாத்திரத்தையும் அந்த குத்து விளக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுவேன். அதனால் இது ரெண்டுத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நீட்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிடணும். ஆல்ரெடி க்ளீனாக இருக்குன்றதுனால நான் விளக்கு முதல்ல தேய்ச்சிக்கிட்டேன். மாடியில் தான் போய் தேய்க்கணும், ஆனால் மழை பெய்ய போகுது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போய் தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பழைய அகல் விளக்குலாம் இருக்குல்ல, அது நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருந்தோன்னா ஓகே. நம்ம துடைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் பிசுக்கெலாம் ஒட்டியிருக்கும். அந்த விளக்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு குண்டானில் தண்ணிலாம் ஊற்றி அந்த விளக்கு எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டால் நல்லா தண்ணி கொதிக்க வைக்கணும். நான் கொதித்த உடனே காமிக்கிறேன் அந்த எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, அகல் விளக்கோட எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சோ இல்லை எதையாவது வச்சு நீங்கள் அந்த விளக்கெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு தொடச்சிங்கன்னா அந்த ஆயில் க்ளீனாக போயிடும். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. மதியானத்துக்கு வேறு எதுவும் செய்யலை, ஜஸ்ட்டு நான் தக்காளி சாதம் தான் செஞ்சேன். குக்கர்லேயே செஞ்சிட்டேன், ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. கூட நாங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் கடைக்கு போகணும். கடைக்கு போய் ஏதாச்சும் விளக்கு ஒன்று வாங்கலான்ட்டு போனேன். அங்கே போனால் கொஞ்சம் விளக்குலாம் இருந்துச்சு. நான் ஒரு விளக்கு வாங்கிக்கிட்டேன். அந்த விளக்கை நான் விளக்கு ஏற்றும் போது காமிக்கிறேன். டிசைனாக அழகழகாக விளக்கெல்லாம் வந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு விளக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். வீட்டில் விளக்கேற்றியாச்சு. இங்கே பாருங்கள், என் பையன் வேட்டி சட்டை போட்டிருக்கான். பாப்பா பாவாடை சட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவள் போடவே இல்லை. தூங்கி எழுந்ததுனால அப்படியே இருந்துட்டா. வீட்டில் அங்கங்கே விளக்கு வச்சாச்சு. நடு வீட்டில் ஒரு குத்து விளக்கும் வாசலில் ஒரு குத்து விளக்கும் வச்சாச்சு. வாசலில் வச்சுருக்க குத்து விளக்கில் எரியவே இல்லை. அதை பற்ற வச்சிட்ருக்கவே டைம் சரியாக இருந்துச்சு. காற்றடிச்சு அணைஞ்சு போச்சு. அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இந்த விளக்கு தான் நான் வாங்கினேன். லக்ஷ்மி வச்சு 5 விளக்கு சுற்றி இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அப்படியே மேலே சாமி ஸ்டாண்டில் நார்மலாக எப்பயுமே இருக்க விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அத்தை வீட்டுக்கு போய் பார்க்கலாம் எப்படி அவங்க விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க பாருங்கள், இவங்க 2 பேருக்கும் இதே வேலை தான். விளக்கு எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் வேறு பெரிய மனுஷன் மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், அத்தை கொஞ்சமாக தான் விளக்கு ஏற்றிருக்காங்க. ஆனால் சாமி ஸ்டாண்ட்லேயே நிறைய விளக்கு ஏற்றுவாங்க. அவங்க எப்பயுமே இந்த நிறைய விளக்கு ஏற்றுவாங்க. இந்த விளக்கெல்லாம் ரெகுலராக ஏற்றுறது சாமி ஸ்டாண்டில். இதுதான் அவங்களோட மாமியார் மாமனார் தாத்தா பாட்டி எனக்கு. அவங்களுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. வாங்க அவங்க கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏதோ கேட்குறாங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. வாழையில கேட்டுட்ருக்காங்க. கரெக்ட். நான் உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கேன். அவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டு கூப்பிட்டு சொன்னேன், விஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாப்பி கார்த்திகை தீபம் எல்லாருக்கும். தமிழில் ஒரு வாட்டி எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். டென்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு விஷயம் போட்டாங்க. அப்புறம் அவங்க தான் சாம்பார் சாதம், வடை, பாயசம்லாம் செஞ்சாங்க. அதை வச்சு நான் சாமி கும்பிட்டேன். திருப்பி எங்கள் வீட்டை நான் ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன். அப்படியே அங்கே போனால் அத்தை விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அங்கே போயிட்டு ஒரு வீடியோவை எடுத்துட்டேன்.
கற்பூரம் காமிச்சிட்ருக்காங்க, அத்தை சாமி கும்பிட்றாங்க. சூப்பராக நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. சிம்பிளாகவும் பண்ணோம், சூப்பராகவும் பண்ணிட்டோம். நீங்களும் எல்லோரும் வந்து ஹாப்பியாக தீபம் கொண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபம். அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடையும் சாம்பார் சாதமும் எனக்காக வெயிட்டிங். நான் போய் சாப்பிட போகிறேன். பாயாசம் வேறு இருக்குது, அதையும் போய் சாப்பிட்ருவேன் நானே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எப்பயுமே எனக்கு தீபம் கொண்டாடும் போது வீட்டில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம விளக்கேற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அந்த வியூ தான் இது. அழகாக இருக்கும் அந்த வியூ. எங்கள் அம்மா வீட்டிலலாம் பண்ணால் எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க. இது என் வீடுன்றதுனால நான் பண்ணுறேன். அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி பார்க்குறதுக்கே. இருட்டில் பார்க்கும்போது தான் இந்த விளக்கோட அழகெல்லாம் சூப்பராக இருக்கும். வெளியில் ரோட்டில் போய் பார்த்தாலும் அழகாக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.